ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு ஆட்டோமேட் ட்ரீம் ஜாப். இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இருக்க நம்பர்ஸ் டேட்டா டைப் பத்தி. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் டேட்டா டைப் தான் ஒன்லி டேட்டா டைப். அதுல தான் நம்மளால நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நம்ம வந்து டேட்டா டைப் கொடுக்க போறது இல்லை, ஆனா அதுவா எடுத்துக்கிறது நம்பர் டேட்டா டைப்பை தான் எடுத்துப்போம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிளஸ் நீங்க ஹோல் நம்பரா கொடுத்தாலும் சரி, டெசிமல் பாயிண்ட் வச்சு கொடுத்தாலும் சரி, ஒரே டேட்டா டைப் தான், அது நம்பர். பெரிய நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து அதிகமாகுது, அப்படி ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பிக் இன்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னோம். இது ரெண்டை தவிர நம்பர் ஸ்டோர் பண்றதுக்கான டேட்டா டைப் வேற எதுவுமே கிடையாது. ஓகே, இப்ப கம்மிங் பேக் டு நம்பர். ஓகேவா? ஸோ நம்பரை பொறுத்தவரை ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க 40 அப்படின்னு கொடுத்தாலும் 40.0 அப்படின்னு கொடுத்தாலுமே ஒரே மாதிரி தான் பேக் எண்ட்ல ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. ஓகேவா? நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 40 ஸ்டோர் பண்றேன், 40.0ன்னு இன்னொரு வேரியபிளுக்கு ஸ்டோர் பண்றேன். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது ஜாவால வந்து கம்பேர் ஆகாது. இது வந்து இன்டீஜர், இது வந்து டபுள் இல்ல ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மிஸ்மேட்ச் ஆயிடும் டேட்டா டைப். இங்க அப்படி ஆகாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் IEEE 754 படி நமக்கு இங்க என்ன ஆகுது, ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்பர்ஸ் எப்பயுமே டபுள் ப்ரெசிஷன் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரா தான் ஸ்டோர் ஆகுது. அதனாலதான் இது இப்படி நமக்கு வருது. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ராக்டிக்கலா பார்க்கணும்னா நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன், நம்பர் ப்ராக்டிஸ்ன்னு. இதுல போய் நம்ம வந்து டைப் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 45 கொடுத்துக்கிறேன், லெட் y இஸ் ஈக்குவல் டு 45.0 கொடுத்துக்கிறேன். இப்ப ரெண்டுத்துக்குமே நமக்கு வந்து எப்படி டைப் ஆஃப் பார்க்கணும்னு தெரியும். டைப் ஆஃப்ங்கிறது ஒரு மெத்தட். நம்மளோட டேட்டா டைப் என்ன, வேல்யூவோட டேட்டா டைப் என்ன அப்படிங்கறத சொல்ல போகுது. கரெக்டா? சோ இதை நான் என்ன பண்றேன், இங்க y கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ற, ரெண்டுமே நமக்கு நம்பர் தான் வரும். ஓகே, சோ console.logன்னு கொடுக்கணும். ஓகே, சோ சேவ் பண்ணிட்டு நாம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா நம்பர் ரெண்டுமே வருது. இப்ப இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வையான்னு கேட்கிறோம். வேல்யூ ஈக்குவலா இருந்துச்சுன்னா கரெக்டா நமக்கு வந்துடும். ஓகே, இந்த டைப் ஆஃப்னு கொடுத்ததால உங்களுக்கு பூலியன் வருது. இந்த டைப் ஆஃப் எடுத்துட்டு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ட்ரூன்னு வரும். ஓகேவா? சோ இப்ப இது ரெண்டுமே சேம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம நம்பர்ஸ்ல என்னென்ன ஆபரேஷன் பண்ண போறோம், பேசிக்கா நம்ம எப்பயுமே அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம இங்க பண்ணலாம். அரித்மெட்டிக் ஆபரேஷன் யூசிங் அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ் நம்ம நம்பர்ஸ்ல பண்ணலாம். ஓகேவா? பேசிக்கான ஆபரேட்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளஸ் அடிஷன் தான் நம்ம பேசிக்கா ஒரு நம்பர்ல இருந்து பண்ண போறோம். ஓகேங்களா? இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் let x is equal to 45 கொடுத்திருக்கோம், y is equal to 45.0 கொடுத்திருக்கோம். நம்ம இதையே x plus yன்னு கொடுத்தா என்ன ஆகும் நமக்கு? ஓகே, சோ நமக்கு வேல்யூ வந்து 90 அப்படின்றது வந்துருச்சு. ஓகேவா? இந்த பிளஸ் வந்து நம்ம ஓவர்லோட் பண்ணிக்கலாம். அதாவது ரெண்டு நம்பரை தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ இப்ப நான் டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டதால அது ஸ்ட்ரிங்கா மாறிடுது. நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது, இங்க கன்காட்டினேட் ஆகுது, அடிஷன் ஆகாது. 19 வராம 45, அந்த 45 கூட 45.0 வந்துடுது. இட் லுக்ஸ் லைக் அ நம்பர். கரெக்டா? நம்ம பாக்குறதுக்கு அது நம்பர் மாதிரி இருக்கும், ஆனா அது நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இங்க நான் டைப் ஆஃப் கொடுக்குறேன். சோ வேல்யூக்கு பதிலா டைப் ஆஃப் எனக்கு வந்து வரப்போகுது. அது ஸ்ட்ரிங்கா நம்பரான்னு நீங்களே பாருங்க, ஸ்ட்ரிங். ஓகே, சோ ஒரு நம்பரையும் ஒரு ஸ்ட்ரிங்கையும் நம்ம கன்காட்டினேட் ஆட் பண்ணோம், பிளஸ் வச்சு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரப்போகுது, ஸ்ட்ரிங் தான் வரும். ஓகேவா? சோ அதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஃபைன். ஏன்னா இதெல்லாமே நமக்கு பேசிக்கான ஆபரேஷன் நம்ம ஒரு மெத்தட்ல ஒரு நம்பரை வச்சு பண்றதுக்கு. ஓகே, சோ இப்ப இதையே நான் வந்து ஸ்ட்ரிங்கா மாத்தணும், நம்பர் ஒண்ணு இருக்கு, அதை நான் ஸ்ட்ரிங்கா மாத்தணும்னா அதுக்குமே நமக்கு மெத்தட் இருக்கு. டு ஸ்ட்ரிங் அப்படின்னு மெத்தட் இருக்கு. இப்ப எக்ஸ் வந்து நமக்கு நம்பர், எக்ஸ் டாட் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த டு ஸ்ட்ரிங்ல நான் என்ன பண்ண போறேன், நமக்கு டு ஸ்ட்ரிங்கா மாத்தி கொடு அப்படின்னு நான் சொல்ல போறேன். இதை வந்து நான் console.logல வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. என்ன வருது அப்படின்றத பார்ப்போம். சோ நமக்கு இது ரிட்டர்ன் டைப் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். கரெக்டா? இந்த டு ஸ்ட்ரிங்க்கு ரிட்டர்ன் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பரை எடுத்து அது டு ஸ்ட்ரிங்கா மாத்தி நமக்கு ஸ்ட்ரிங்கா ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, சோ இதோட டைப் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, சோ இப்ப இதை நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ரிங்னு வந்துருச்சு. எக்ஸ அது ஸ்ட்ரிங்கா மாத்தி எனக்கு ஸ்ட்ரிங்கா வந்து கொடுக்குது. ஃபைன்.
சோ அதே மாதிரி நமக்கு 2 எக்ஸ்பனென்ஷியல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த 2 எக்ஸ்பனென்ஷியல் என்ன பண்ண போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பரை வந்து நமக்கு எக்ஸ்பனென்ஷியல் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் வந்து x is equal to 2ன்னு கொடுத்திருக்கேன். ஓகே, console.logல x dot 2 exponential. ஓகே, அதுல நான் என்ன கொடுக்கிறேன், 3 கொடுக்கிறேன். ஓகே, சோ இப்ப எனக்கு என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எக்ஸ்பொனென்ஷியல்ல பாயிண்ட்க்கு அப்புறம் நமக்கு வந்து 0,0,0,3 வந்து ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகேவா? சோ இந்த பெராமீட்டர்ல கொடுக்கிறது என்ன டிஃபைன் ஆகுது அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேரக்டர் பிஹைண்ட் யோர் டெசிமல் பாயிண்ட் எத்தனை வேணும் அப்படிங்கறதா நம்ம இந்த பெராமீட்டர்லயே பாஸ் பண்றோம். ஓகேவா? இப்ப 5 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 வந்துடும். ஓகே, சோ இது மேக்ஸ் ஃபார்முலா வச்சு நீங்க ஏதாவது மேனிபுலேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ ஒரு ரவுண்டட் நம்பரை நீங்க வந்து எக்ஸ்பொனென்ஷியல் நோட்டேஷன்ல எழுதிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். ஃபைன். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இப்ப x is equal to 5, 6 அப்படி நான் ஒரு டெசிமல் பாயிண்ட்ல கொடுத்துட்டேன். சோ இதே இதுல நான் வந்து நம்பர் கொடுத்துட்டு இப்ப 2 ஃபிக்ஸ்டுன்னு மாத்துறேன். ஓகே, 2 ஃபிக்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், 2 டிஜிட். ஓகேவா? 2 டிஜிட்னு கொடுத்துட்டு இதை பிரிண்ட் பண்றேன். எனக்கு ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்டை மட்டும் தான் எனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? சோ ஏன் அது 5, 7 கொடுக்குது அப்படின்னா, பக்கத்துல இருக்கிறது 6, அதனால ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது எனக்கு 5, 7 வருது. இதுவே நான் இங்க 4 கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 5, 6 தான் வரும். ஓகே, 2 வந்து எத்தனை சொல்ல போகுது, டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை பாயிண்ட் எனக்கு வேணும்ன்றத சொல்ல போகுது. எனக்கு டெசிமலுக்கு அப்புறம் பாயிண்டே வேண்டாம் அப்படின்னா நான் 0ன்னு போட்டுட்டேன்னா ஒன்லி ஹோல் நம்பர் வரப்போகுது. இங்க 2.5ன்றதால அது 3ஆ மாறிடுது. இதுவே 2.1 அப்படி இருந்துச்சுன்னா 2ன்னு தான் வரும். சோ ரவுண்ட் ஆஃப் வந்து இங்க நடக்கும். ஓகே, சோ அது இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா 2 precision அப்படிங்கிற மெத்தட் இருக்கு. ஓகே, சோ இந்த 2 precision என்ன பண்ண போகுது அப்படின்னா, இப்ப நமக்கு 2 நான் கொடுத்துக்கிறேன், எனக்கு 2.2ன்னு கொடுக்குது. ஓகேவா? இது டோட்டலா உங்களுக்கு எத்தனை நம்பர் வேணும் ஸ்ட்ரிங்ல. ஓகேவா? இங்க 2 ஃபிக்ஸ்ல வந்து உங்களுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை வேணுங்கிறது. இது 2 precisionன்றது டோட்டலா எத்தனை வேணும், மொத்தமா எனக்கு ஹோலையும் சேர்த்து 2 தான் வேணும் அப்படின்னும் போது தான் எனக்கு இந்த மாதிரி வருது. இதுவே நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா 2.16 அப்படி வரும். ஓகே, இதுதான் 2 precision 2 fixed அப்படின்ற மெத்தட். ஓகே, சோ இது இருக்கு, இதையும் வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸும் ப்ராப்பர்ட்டிஸும் நமக்கு வந்து இருக்கு. ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏற்கனவே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்திருக்கோம். அதுதான் வந்து என்னன்னா, உங்களுக்கு மேக்ஸ் சேஃப் இன்டீஜர் அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். சோ நம்பருங்கிற ஆப்ஜெக்ட் குள்ள மேக்ஸ் சேஃப் இன்டீஜர் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதுதான் வந்து நம்ம எவ்வளோ மேக்சிமம் நம்பரை வந்து இதுல ஸ்டோர் பண்ண முடியும் சேஃபா அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி மேக்ஸ் வேல்யூ இருக்கு. சோ மேக்ஸ் வேல்யூக்கும் மேக்ஸ் சேஃப் இன்டீஜருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்ஸ் வேல்யூ என்ன சொல்ல போகுது, எவ்வளோ பெரிய நம்பர் டிஜிட்ஸ் இருக்க நம்பரை நீங்க இதுல ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்ப மேக்ஸ் சேஃப் இன்டீஜர் என்னன்னா, எவ்வளோ லார்ஜஸ்ட் இன்டீஜர் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நம்பர் டைப்பால ஹோல்ட் பண்ண முடியும் வித்தவுட் லூசிங் த ப்ரெசிஷன். ஓகேவா? எந்த இஷ்யூவும் இல்லாம எவ்வளவு இன்டீஜர் எவ்வளவு டிஜிட் வந்து ஸ்டோர் பண்ண முடியுங்கிறது தான் மேக்ஸ் சேஃப் வேல்யூ. ஓகே, மேக்ஸ் சேஃப் இன்டீஜர். மேக்ஸ் வேல்யூங்கிறது எவ்வளவு மேக்சிமம் சேவ் பண்ண முடியும். இப்ப மேக்சிமம் சேவ் பண்றோம், அது வந்து சேஃபா இருக்கா இல்லையாங்கிறத மேட்டர் கிடையாது. ஓகேவா? சேஃபா இருக்கணும் அப்படின்னா நீங்க மேக்ஸ் சேஃப் இன்டீஜருக்குள்ளதான் வந்து பண்ணிக்கணும். இதே வந்து மின் சேஃப் இன்டீஜர் இருக்கு, மின் வேல்யூ இருக்கு. சோ அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ நெக்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபினிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இன்ஃபினிட்டினா என்ன நமக்கு எல்லாமே தெரியும். ஓகேவா? இன்ஃபினிட்டினா என்ன, ஸ்பெஷல் நம்பர் வேல்யூ. ஓகேவா? சோ இன்ஃபினிட்டிங்கிறது ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்க ஸ்பெஷல் வேல்யூ, நம்பர் வேல்யூ. ஓகேவா? அத நம்பர் டேட்டா டைப்ல தான் கொண்டு வராங்க. சோ இன்ஃபினிட்டினா என்ன, நமக்கு எனிதிங் டிவைட் பை 0 வந்து இன்ஃபினிட்டி இல்லையா? சோ இப்ப கன்சோல் ஓகே டாட் லாக் நான் என்ன பண்ண போறேன்,
34 டிவைட் பை 0. ஓகே, இதை நான் வந்து பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா நமக்கு என்ன பிரிண்ட் ஆக போகுது? இன்ஃபினிட்டின்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இன்ஃபினிட்டி ஓகே. ஆனா யூஸ்வலா நம்ம என்ன நினைப்போம்? இன்ஃபினிட்டிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் அந்த மாதிரி தான் நினைப்போம். ஆனா இந்த டைப் ஆஃப் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரையும் நம்பர் வேல்யூ, ஸ்பெஷல் நம்பர் வேல்யூ. இங்க பாத்தீங்கன்னா நம்பர்னு வரும். ஓகேவா? இது வந்து ஸ்பெஷல் நம்பர் வேல்யூ இன்ஃபினிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுவுமே நம்பர் வேல்யூல வரும். அதையும் வந்து நம்ம யோசிச்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இஸ் நான் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, NaN, அதாவது நாட் அ நம்பர் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு வேல்யூ நமக்கு வருது, அது நம்பரா இல்லையா நான் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இஸ் NaNல கொடுத்தாலே போதும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 345 வருது, இது நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா நம்பர். ஸோ இதை நான் ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வரப்போகுது? ஃபால்ஸ்ன்னு வருது. ஏன் ஃபால்ஸ்ன்னு வருது? 345 நாட் அ நம்பரா அப்படின்னு பார்ப்போம். 345 நம்பர், நாட் அ நம்பர் கிடையாது, இட்ஸ் அ நம்பர். அப்ப இந்த NaN எப்ப ட்ரூ கொடுக்கும்? நீங்க கொடுக்குற வேல்யூ நம்பரை தவிர வேற டேட்டா டைப்பா இருந்தா மட்டும்தான் ட்ரூன்னு கொடுக்கும், நம்பரா இருந்தா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகேவா? அப்ப ஓகே விடுங்க, டபுள் கோட்ஸ் போட்டா ஸ்ட்ரிங்கா மாறிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப எனக்கு இங்க வந்து என்ன வரணும்? இப்ப டெக்னிக்கலா ஃபால்ஸ் வரணும். ஆனா டெக்னிக்கலா ட்ரூ வரணும். ஓகேவா? ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங்க வந்து நான் வந்து நாட் அ நம்பர்னு பாக்குறேன். ஆமா, ஸ்ட்ரிங் நாட் அ இட்ஸ் நாட் அ நம்பர், அது ஸ்ட்ரிங். ஓகேவா? சோ அப்ப வந்து எனக்கு ட்ரூ தானே கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது, இது ஃபால்ஸ் தான் கொடுக்கும். ஓகே, ஏன் அப்படின்னா நமக்கு இங்க ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் நடக்குது. ஓகேவா? ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து டைனமிக்லி டைப்டு. சோ என்ன நடக்க போகுது? இங்க இருக்க நம்பர் வேல்யூவை எடுத்து ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் நடக்கும். ஆட்டோமேட்டிக் கன்வர்ஷன் பண்ணி இந்த ஆபரேஷன் நமக்கு பண்ணும். ஓகேவா? இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜாவா ஸ்கிரிப்டே பண்றது. ஓகே, இது வந்து மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன் ஸ்ட்ரிங் கூடயும் பண்ணுன்றதால இந்த நம்பரை வந்து அது என்ன பண்ணுது? 345 கன்வெர்ட் பண்ணி பாக்குது, நம்பரா அப்படின்னு, நம்பரா மாறிச்சா கரெக்டா வருதா அப்படின்னு பாக்குது. சோ நம்பரா இருக்குன்றதால தான் நமக்கு இங்க ஃபால்ஸ்ன்னு வருது. இதே நீங்க வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டீங்கன்னா அது ட்ரூன்னு தான் வரும். ஓகே, ட்ரூன்னு வருதா? சோ ஸ்ட்ரிங்கா ஒரு நம்பரை கொடுக்கறதுக்கும் ஒரிஜினல் ஸ்ட்ரிங் கொடுக்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, சோ இது எல்லாத்தையுமே பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. See you on next session. Until then, bye. Subscribe பண்ணிக்கோங்க. Bye bye.